அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 குரூப் 4க்காக ஜிகே கொஸ்டின் டெய்லி ரிவிஷனாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 4வது நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் நியூ புக் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆப்ஷன்ல பாருங்க, தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி என்பது சரி. இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகும்? உலக பரப்பளவுல இந்தியா பரப்பளவுல எத்தனையாவது பெரிய நாடாகும்? இதுல இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பழைய அப்படிங்கிறப்ப பாங்கர் தான் சரியான விடையாகும். எந்த காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசன திரவியங்களை அளிக்கின்றன? எந்த வகையான காடுகள்? எந்த வகையான காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றன? அது எந்த வகை காடுகள் பாருங்க. அயன மண்டல இலையுதிர் காடுகள் தான் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றன. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது ஆப்ஷன்ல 11 உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நீலகிரி என்பது ஒரு அங்கமாக இல்லாததாகும். கரிசல் மண் என்னவெனவும் அழைக்கப்படுகிறது? கரிசல் மண் என்னவெனவும் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கரிசல் மண் பருத்தி விளைய ஏற்று மண், அதனால இது பருத்தி மண் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ல 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை, அதாவது அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது? இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு எந்த இடம் பார்த்தீங்கன்னா கராச்சியில் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்ன? இந்தியாவின் முக்கியமான இறக்குமதி பொருளாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் என்பது சரி. தேசிய நீரியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய நீரியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்தது, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் Who wrote the book India Wins Freedom? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரியான விடை. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? When was Kattabomman hanged by the British? ஆப்ஷன்ல அக்டோபர் 1799ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம்? ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம் On the suggestion of Rabindranath Tagore, the date of partition of Bengal was celebrated as ராக்கி பந்தன் டே, அதாவது ராக்கி பந்தன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? பூனா சர்வஜனிக்
சபாவை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்டது. அடுத்த ஒன்று, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன்ல பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், சைமன் குழு, தன்னாட்சி இயக்கம், அமைச்சரவை குழு. இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1885ஆம் ஆண்டு, சைமன் குழு 1927, தன்னாட்சி இயக்கம் 1916, அமைச்சரவை தூதுக்குழு 1946ஆம் ஆண்டு. இதன்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் 1, அடுத்தது உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் 1916, அடுத்தது சைமன் குழு 1927, 1946ல் அமைச்சரவை தூதுக்குழு வந்தது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால்? அது பர்தோலி விவசாயிகளால் வழங்கப்பட்டது. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஆப்ஷன்ல வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு, சிம்லா மாநாடு. இதுல வேவல் திட்டம் இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கணும்னு அதை பரிசீலிப்பதற்காகத்தான் சிம்லா மாநாடு 1945 ஜூன்ல நடத்தப்பட்டது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1947. அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழு 1946, வேவல் 1945, மவுண்ட் பேட்டன் 1947, அமைச்சரவை தூதுக்குழு 1946, சிம்லா மாநாடு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி பாருங்க, ஆப்ஷன் சி தான். வேவல் திட்டம் முதல்ல கொண்டு வந்தாங்க, அதை விவாதிக்க சிம்லா மாநாடு, அமைச்சரவை தூதுக்குழு, அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். ஆப்ஷன் பி சி 1432 தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, எட்டயபுரம் மன்னரால் பாரதிக்கு அப்பொழுது பார்த்தீங்கன்னா 11 வயதில் பாரதியாருக்கு வழங்கப்பட்டது பாரதி என்ற பட்டம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு? 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1944இல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? 1944ல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல ஸ்ரீமன் நாராயணன் என்பவராவார். பூர்ண ஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது? when was பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர்டு? பூர்ண சுயராஜ்யம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1930 அன்று அறிவிக்கப்பட்டது. கீழ் காண்பவனவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம்? இதுல முதல் சத்தியாகிரக இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டமாகும். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து எப்போது தொடங்கப்பட்டது? காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தண்டி யாத்திரை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 1930ல் தொடங்கப்பட்டது. ஈவே ராமசாமி 1924ஆம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? வைக்கம் இடத்துல எதிர்ப்பு பண்ணாருன்னா கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கும் போராட்டம் தான் வைக்கம் போராட்டமாகும். 1784ஆம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவன காரணமான
நிறுவ காரணமானவர் யார்? வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஆவார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமையின் தாங்கி நடத்தியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் என்பது சரியான விடை. 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகள் சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? முத்துலட்சுமி அம்மையார் காந்தியடிகளை சந்திக்கிறாங்க, அவங்க சமூக நலத்திட்டங்களை சொல்றாங்க. இதை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில், யங் இந்தியா இதழில் காந்தியடிகள் வெளியிட்டார்? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்ன? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920ஆம் ஆண்டு. எப்போது ஈவே ராமசுவாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? நம்ம 25 பார்த்துருப்போம். ஆப்ஷன் படி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். 1926 கடைசி ஒன்று. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. யாரால்? பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர்களால் தான் பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.